குரு இந்த ராசிக்கு 7ஆம் வீட்டில் வந்து சுப பார்வையாக, அது ஹம்ச ராஜ யோக பார்வையாக இந்த ராசிக்கு பார்க்கறனால மிகப்பெரிய வளர்ச்சி. அப்போ இத்தனை நாளாக ஏன் நடக்கலை அவ்வளோ முயற்சி பண்ணோன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ டெவலப் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. இது கூட இருக்கிற தசாபுக்தியும் லக்ன அமைப்பு கரெக்டாக அமைஞ்சிட்டா டாப்புக்கு போயிடலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வருமான ரீதியாக அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர்லாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் வருகின்றன, சினிமா துறைகள் வாய்ப்புகள் வந்திருக்கு. பாப்புலாரிட்டி யோகம்னு அர்த்தம். அப்போ எந்த ஃபீல்டில் பண்ணுறோமோ அந்த ஃபீல்டு பாப்புலாரிட்டி ஆகக்கூடிய காலகட்டம். எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார் பண செல்வம் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய யோகம். பொருளாதார ரீதியாக டெவலப் ஆக வாய்ப்பு வந்திருக்கு. சரியாக பயன்படுத்தி சரியான சேவிங்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ ட்ரேடிங் இந்த ராசிக்கு நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம். ராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பண்ணணும், 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட நகை வாங்கி வைக்கணும், 5ஆம் இடம் நல்லா வலுத்திருந்தால் ஷேர் மார்க்கெட் வாங்க சொல்லுவோம், 6ஆம் 2 சம்மந்தப்பட்ட பாண்ட்ஸ் வாங்கணும், 8ஆம் இடம் வந்தால் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அப்போ இத்தனை விஷயம். இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குது? முதல்ல சனி பகவானே உங்களுக்கு நிறைய இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுத்தாலும் சனி பேச்சில் சனி பகவான் உங்களுக்கு சகாய சனியாக வந்துட்டார். சகாய சனியாக வந்து எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்றது சனியே செய்ய போகிறார். இன்னும் எதுவும் செய்யலையம்மா, நிதானமாக தாம்மா செய்வான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஆக எல்லா ஹெல்ப்பும் செய்ய போகிறார். அதுக்கும் மேலே குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால கடகட நிறைய நல்லது செய்ய போகிறாருமா. இனி வசந்த காலம். குருனோட பார்வை உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குறார். வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சிருச்சு. நான் எதனால் கஷ்டப்பட்டேன்? என்னுடைய நல்ல குணத்தினால கஷ்டப்பட்டேன். ஆக இந்த குணம் தான் நான் கஷ்டப்பட்டதுக்கு காரணம். இந்த குணத்தை நான் மாற்றிக்கணும்னு விருப்பப்படுறேன். அழகாக மாற்றிப்பீங்க. முயற்சி ஸ்தானத்தை பார்க்குற நல்ல விஷயத்தை கிளீன் பண்ணிவிட்டு தீவிரமாக முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினியை அடைவீங்க. மகரம் சிகரத்தில் ஏறும்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, தகரத்தையும் தொட்டாலும் தங்கமாகும்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்லா இருக்குதுங்க. ஒரு 7-8 வருஷமாக மகர ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஒரு 7-8 வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசிக்காரர்கள் ஜென்மச்சனியின் ஆதிக்கம், 7.5 சனியின் ஆதிக்கம், தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இல்லை, சம்பாரித்த பணம்லாம் போயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் விடிவு காலம் வந்துருச்சுங்க. இனிமே மகரத்திற்கு தோல்வியே இல்லைங்க. மகர ராசிக்காரர்கள் ஒரு லெவலில் அப்படியே நுணுக்கமாக சிந்தித்து மைனூட்டாக பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நுணுக்கமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய வெற்றிகள் அடையக்கூடிய அருமையான நல்ல அமைப்பு இப்போது இருக்குங்க. 12 ராசிகள்லேயே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு ஸ்பெஷல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ராசியை குரு பார்ப்பார் இருக்கலாம். 12 ராசியில் 3 ராசி தனித்துவமானது. விருச்சிகம், மகரம், மீனம், இந்த 3 ராசியவும் குரு பார்ப்பார். ஆனால் உங்களை மட்டும் ராசியையும் பார்ப்பார், ராசிநாதனையும் பார்ப்பார். உங்களுடைய ராசியாகிய மகரத்தையும் பார்க்க போகிறார். இன்னும் ஒரு வருடத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசிநாதன், அவரையும் பார்க்க போகிறார். ஒட்டக்குத்தன் பாடலுக்கு இரட்டை தாழ்பால்னு வாங்க. அந்த மாதிரி இரட்டையாக ஒரு செயல் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு ஒரு விளம்பரங்க சமீப காலத்தில் பெருசாக வந்ததில்ல, அந்த மாதிரி இரட்டை பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைகளிலும் உங்களுக்கு நல்ல விதமாகவே வந்திருக்குதுங்க. பெரிய முன்னேற்றங்கள் இருக்குங்க. கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், இழந்த பதவி கிடைக்கும், அரசு பதவி கிடைக்கும், அரசு வேலை கண்டிப்பாக உண்டு, அரசு கான்ட்ராக்ட் உண்டு. சொந்த பந்தங்கள் வெறுத்து ஒதுக்குனவர்கள் பெரிய அளவில் உங்களை அப்படியே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக உண்டு. தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும், தொட்டது துலங்கும். இது ஒரு வார்த்தை போருங்க, ஒரே வார்த்தையில் குறிப்பயிற்சி முடிஞ்சிருச்சுங்க. தொட்டது துலங்கும். கூடுதலாக உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பில் கொஞ்சம் தசாபக்திகள் மட்டும் கை கொடுத்ததுன்னு வைங்க, எங்கேயோ போயிடுவீங்க. இது வரைக்கும் ஒரு 10 ரூபா போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் 50 ரூபா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவரவருடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நன்மைகள், உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி, வீட்டில் நிம்மதி, வெளியில் கௌரவம், குழந்தைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு. இதை செய்ய முடியல, அதில் பாஸ் பண்ண முடியல, இதில் பாஸ் பண்ண முடியல, இன்டர்வியூவில் போய் சக்ஸஸ் ஆக முடியல, இந்த பெண்ணை சந்திக்க முடியல, இந்த ஆணை சந்திக்க முடியல, இந்த பெண்ணை கவர முடியல, இந்த ஆணை கவர முடியல, இந்த மாதிரியாக வயசுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். எல்லா வயதுக்காரங்களும் பார்க்குறீங்க. 60 வயதுக்காரருக்கு அப்படி ஒன்று, 20 வயதுக்காரருக்கு இப்படி ஒன்று. ஆக 20ஆக இருக்கட்டும், 60ஆக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே வெளியே கொண்டு வந்து லட்சியங்களை அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நிறைவேற்றி தரக்கூடிய 7ஆம் இடத்து உச்சகுரு பயிற்சி
அருமையாக இருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் போங்க ஜமாயிங்க. மகர ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியில் மிகுந்த யோகத்தை அனுபவிக்க போறார். ஃபர்ஸ்ட் அஷ்டமச்சனி விலகினதே ஒரு யோகம். அப்பாடான்னு இருக்கும் ஆமா. அதுவே. அடுத்த ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் அடுத்து டபுள் ப்ரமோஷன், அடுத்த ப்ரமோஷன். குரு இந்த ராசிக்கு 7ஆம் வீட்டில் வந்து சுப பார்வையாக, அது ஹம்ச ராஜ யோக பார்வையாக இந்த ராசிக்கு பார்க்கறனால மிகப்பெரிய வளர்ச்சி. அப்போ இத்தனை நாளாக ஏன் நடக்கல அவ்வளோ முயற்சி பண்ணோன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ டெவலப் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. இது கூட இருக்கிற தசாபுக்தியும் லக்ன அமைப்பு கரெக்டாக அமைஞ்சிட்டா டாப்புக்கு போயிடலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வருமான ரீதியாக அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர்லாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் வருகின்றன, சினிமா துறைகள் வாய்ப்புகள் வந்திருக்கு. பாப்புலாரிட்டி யோகம்னு அர்த்தம். அப்போ எந்த ஃபீல்டில் பண்ணுறோமோ அந்த ஃபீல்டு பாப்புலாரிட்டி ஆகக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார் பண செல்வம் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய யோகம். பொருளாதார ரீதியாக டெவலப் ஆக வாய்ப்பு வந்திருக்கு. சரியாக பயன்படுத்தி சரியான சேவிங்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ ட்ரேடிங் இந்த ராசிக்கு நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம். ராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பண்ணணும், 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட நகை வாங்கி வைக்கணும், 5ஆம் இடம் நல்லா வலுத்திருந்தால் ஷேர் மார்க்கெட் வாங்க சொல்லுவாங்க, 6ஆம் 2 சம்மந்தப்பட்ட பாண்ட்ஸ் வாங்கணும், 8ஆம் இடம் வந்தால் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அப்போ இத்தனை விஷயம் இருக்கு இல்லையா, இது ஜாதகத்தில் சொல்லணும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் பணம் வருது, உங்களுக்கு எதுன்னு அப்படின்னு பார்த்துக்க வேண்டியது இந்த ராசியோட அம்சமாக இருக்குது. சரி, திருமணம் பற்றி பேசணுங்க. ராசிக்கு திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்துருக்கு. இப்போ தான் திருமண யோகம் வருது. குறிப்பாக அக்டோபர் 31க்குள்ள 2020 திருமணத்தை குயிக்காக ப்ராசஸ் பண்ணுங்க. இந்த ராசிக்கு 7லேருந்து குரு சுப பார்வையாக வரணும், அத்தனை வாய்ப்பு வரும். அக்டோபர் தாண்டிட்டா ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிரும். அப்போ இதுக்குள்ளே திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கணும். ராகு 8ஆம் இடத்தில் கேது, 2இல் ராகு. இந்த ராகு கேது சின்ன ஒரு தொந்தரவு பண்ணுறனால அது தேவைப்பட்டால் அந்த பரிகாரம் மட்டும் பண்ணணும். இப்போ இவங்களுக்கு வரன் பார்க்குறேன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன வரன் மனதுக்கு பிடித்த வரனாக இந்த 2 பேர்த்துக்கும் அந்யோன்யங்கள் அதிகரிக்கக்கூடிய அம்சமாக வந்திருக்கு. என்ன ஒரு சிலருக்கு கொஞ்சம் அவுட்டர்லேருந்து வரன் வரும். இவங்க ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க, அவங்க வேற ஒரு ஸ்டேட்டு. சார் நாங்கள் இந்த ஊரில் பொண்ணு வரன் எடுத்ததே இல்லை, வெளியிருந்து வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னா அவங்களுக்கு திருச்சி, இல்லைன்னா கோயம்புத்தூர், இந்த மாதிரி வரன் அப்படி மாறி தான் வரும். அது சொந்த இந்த கோச்சார ரீதியாக நம்ம சொல்கிறோம் இந்த பலாபலன்கள் அப்படி வர வாய்ப்பு உண்டு. ஆனால் திருமணம் இருக்கும். நிறைய பேருங்க திருமணத்தில் வாழ்ந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு பிரச்சனையினால திருமண வாழ்க்கையை முறிச்சு கொள்ளலாமான்னு வந்தாங்க. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சொன்னால், இது ஜாதக பிரச்சனை இல்லை, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ஒரு டூர் எழுதி கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டான். அதுக்கப்புறம் நல்லா இருக்காங்க. அப்போ எடுத்த உடனே டைவர்ஸுன்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னே தெரில, டைவர்ஸ் பண்ணுற மாதிரி டைவர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஆண் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள். குறிப்பாக பெண்களுக்கு தான் இந்த டைம். ஏன்னா குரு இந்த ராசிக்கு சந்திரனை பார்த்து பெண் கிரகங்கள்லாம் கோச்சார ரீதியாக நல்ல ஸ்தானத்தில் இருக்க ராகுக்கு இதில் மாட்டாமல் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தினால 6ஆம் இடம் புதன், அதுவும் பெண் கிரகமாக இருக்கிறனால பெண்கள் நிறைய பேர் இந்த ரீஎன்ட்ரி கிடைக்குங்க. இந்த குழந்தை பிறந்து ஒரு கேப் எடுத்துருவாங்க. சார் நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா, அந்த தாக்கம் இருந்தவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை வீட்டிலே வச்சே பண்ணலான்னு அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறது தொடங்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இதே மாணவர்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லும், கல்வி ரீதியாக மாணவர்களுக்கு யோக பலன்கள் வருகிறதுனால கல்வியில் கொஞ்சம் குயிக்காக நல்ல சப்ஜெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதோ, எல்லாரும் இன்ஜினியரிங் கேட்குறீங்க, ஆனால் எல்லாத்துக்கும் ஜாதகம் அப்படி சொல்ல, மெடிக்கல் சொல்லும், பேங்கிங் செக்டர் சொல்லும், கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள் சொல்லுது, வெளிநாட்டு யோகம் சொல்லுது. அப்போ என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் அது நிரந்தரமாக இருப்பாங்க. பணத்தை செலவு பண்ணி படிக்க வச்சிடறாங்க லட்சக்கணக்கில். ஆனால் அந்த பையன் படிக்கிறானா, இன்ட்ரெஸ்ட் இருக்கானா, அவனுக்கு பிடிச்ச சப்ஜெக்டா அவனுக்கு ஜாதகம் ஒத்து வர சூழ்நிலையாக நம்ம பார்த்து கொடுக்கணும். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? ரொம்ப நாளாக நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க. கண்டிப்பாக 7.5 நாட்டு சனியினால 7.5 வருஷம் படாத பாடுபட்டாச்சு. மகரம் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இழந்தாச்சு, எல்லாத்தையும் இழந்தாச்சு. கொஞ்சம் நெஞ்சமாக இழந்தேன், நிம்மதி இழந்தேன், சொத்தை இழந்தேன், மரியாதை இழந்தேன், கௌரவத்தை இழந்தேன், வேலை இழந்தேன், குடும்பத்தை இழந்தேன், அசிங்கப்பட்ட, அவமானப்பட்ட, அவசொல்லுக்கு ஆளான. ஆக எல்லாரும் முதுகுல குத்துறாங்க. யார் யார் எப்படி எப்படின்னு எல்லாத்தையும் சனி பகவான் நிதர்சனமாக எனக்கு காமிச்சு கொடுத்துட்டார். விட்டதட ஆசை விளம்பரத்து ஓட்டை போல அப்படின்னு எந்த உறவு மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. சிவனேன்னு வாழ்ந்தா, சிவனை போய் கும்புறதுக்கு கூட எங்களுக்கு இது இல்லை, மனசு இல்லை. ஒரு இடத்துல தேமேன்னு உட்காந்துருந்தா நல்லா இருக்கு. அப்படிதான் எல்லா மகரமும் சொல்றீங்க. தசை நல்லா இருந்தவங்க 100% வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் சிக்கலை. தசை நல்லா இல்லாதவங்க, அதுவும் நிறைய பேருக்கு சனி தசையே இருந்தவங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி இருக்க பட்சத்தில் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு சரி
இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? முதல்ல சனி பகவானே உங்களுக்கு நிறைய இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுத்தாலும் சனி பேச்சில் சனி பகவான் உங்களுக்கு சகாய சனியாக வந்துட்டார். சகாய சனியாக வந்து எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்றது சனியே செய்ய போகிறார். இன்னும் எதுவும் செய்யலையேம்மா, நிதானமாக தாம்மா செய்வான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஆக எல்லா ஹெல்ப்பும் செய்ய போகிறார். அதுக்கும் மேலே குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால கடகட கடகட நிறைய நல்லது செய்ய போகிறாருமா. இனி வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது, இப்போ குரு பகவான் என்ன பாவத்தில் இருக்கார்? 7ஆம் பாவம் களத்திரஸ்தானத்தில் குரு. களத்திரஸ்தானத்தில் குரு இது வரைக்கும் திருமணமே அவளைங்க. நிறைய மகர ராசி வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்றது நடக்குமா. ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இளைய களத்திரம் அப்படின்றது 2வது திருமணம். ரொம்ப உத்தமமான பிள்ளைங்களோட, அதாவது நல்ல குணவதியான குணவாளனான ஒரு வரன் அப்படின்றது நமக்கு அமையும். அதுக்கான பிராப்தமும் உண்டு. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, கணவரும் மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் இருக்கும். ஒரே வீட்டில் இருக்கோம், பிரிஞ்சிருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து அவள் செய்யறது பிடிக்கல, அவளுக்கு நான் செய்யறது பிடிக்கல, எல்லா தப்பும் அவள் மேலே தான், எல்லா தப்பும் அவர் மேலே தான், எப்படின்ற மாதிரி ஒரு பிரிவினை, ஒரு முறிவு அப்படின்றது இருக்குது. இப்போ 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. என்னப்பா குழந்தைங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்கப்பா, இப்படி பிரிஞ்சு வந்தால் குழந்தைங்க விஷயத்தில் என்ன நீங்கள் வந்து முடிவெடுக்க முடியும்? குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வயசில் இருக்காங்க? அடலசன்ட் ஏஜில் இருக்காங்க. ஆக நீங்கள் 2 பேரும் இணைஞ்சு இருந்தால் தான் குழந்தைங்க சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தர முடியும், தீர்வு வரும் அப்படின்ற மாதிரி 4 பேர் இணைச்சி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வாழ வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்றா தாங்க வாழ்ந்துங்கிறோம், பெருசாக பாசம்லாம் இருக்கிறது இல்லைங்க. அது நிறைய கணவன் மனைவிக்கிட்டே இல்லைங்க. அது நம்ம சினிமாவில் தான் பார்க்க முடியும், நாடகத்தில் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. ஏதோ ஓரளவுக்கு எனக்கும் என் கணவருக்கும் ஒரு அன்புன்றது இருக்குங்க, ஒரு அந்யோன்யன்றதுக்கு அப்படி வேணா சொல்லிக்கலாமே தவிர நாங்கள் ராம் சீதா ஜோடின்னு யாருமே சொல்லிக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பிரிவினை, முறிவு அப்படின்றது எல்லா குடும்பத்துலேயும் இருக்க தான் செய்யுது. ஆக இதெல்லாம் வந்து குரு 7ஆம் பாவத்தை உட்கார்றாரு அப்படின்போது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை, இணைச்சி வைக்கக்கூடியது, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, அன்பு அப்படின்றத நிறைய வந்து கொடுத்துருவார். ப்ளஸ் அதுக்கும் மேலே நாங்கள் வந்து 7 நாட்டு சனியில் தொழிலை மொத்தமாக இழுத்து மூடிட்டோங்க. இப்போ நாங்கள் திருப்பி புதுசாக தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறோம். யாராவது பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்களா? சூப்பரான இன்வெஸ்டர் கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. குருனோட பார்வை உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குறார். வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சிருச்சு. நான் எதனால் கஷ்டப்பட்டேன்? என்னுடைய நல்ல குணத்தினால கஷ்டப்பட்டேன். ஆக இந்த குணம் தான் நான் கஷ்டப்பட்டதுக்கு காரணம். இந்த குணத்தை நான் மாற்றிக்கணும்னு விருப்பப்படுறேன். அழகாக மாற்றிப்பீங்க. முயற்சி ஸ்தானத்தை பார்க்குற நல்ல விஷயத்தை க்ளீன் பண்ணிவிட்டு தீவிரமாக முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினியை அடைவீங்க. ஐயோ நீ இல்லாமல் இருக்க முடியாது, விலகக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அசிங்கப்பட்டது கேரண்டி. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள், பெண்கள் அவங்களோட கணவரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக கவனமாக இருக்க வேண்டியது எது அப்படின்னா இந்த விஷயங்கள். புரியுதுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருங்க. சரிம்மா, வழிபாடு அப்படின்னு என்னம்மா செய்யலாம் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள், மகரம், நீங்கள் மகரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே உங்களோட ராசி அதிபன் சனி பகவான் இல்லையா? சனி பகவான் ராசி அதிபன் அப்படின்ற பட்சத்தில் சனி பகவானுக்கு யார் கடவுள்? பரமேஸ்வரன் தான், எம்பெருமான், ஈசன் தான் கடவுள். அப்போ சிவனை வழிபாடு அப்படின்றது பண்ணணும். சிவனை எப்படிம்மா வழிபாடு பண்ணும்? உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி வழிபாடு பண்ணுங்கம்மா. என்னைக்குமா போகணும்? என்னைக்கு போகிறீங்களோ போங்கம்மா. நம்ம போயிட்டு என்ன ப்ரொசீஜர்ஸ்மா? விளக்கேற்றணுமா, பூ வாங்கிட்டு போனோமா, மாலை வாங்கிட்டு போனோமா, வில் வாங்கிட்டு போனோமா, என்ன வாங்கிட்டு போய் கொடுக்க முடியுமோ கொடுங்க. மனதார உள்ளன்போடு நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. எனக்கு அன்பு பாசம்லாம் மொத்தமாக செத்து போய் பல வருஷம் ஆயிடுச்சுமா. அன்பு பாசம் இல்லை, சிரிப்பு மறந்து நான் பல வருஷம் ஆகுது. நான் என்ன பண்ணட்டும்? ரொம்ப எளிமையாக நேராக சிவன் கோயில் போங்க. சிவன் கோயிலில் கம்முன்னு உட்காருங்க. ஈசன் முன்னாடி போய் உட்காருங்க. முடியும் அப்படின்னா ஈசனோட லிங்க திருமேனியே ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். முடியாது அப்படின்னா எனக்கு அவரை பார்க்கும்போதே மனசு கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல. அம்பிகை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்பிகை முன்னாடி போய் அம்பிகை அழகாக பார்த்துட்டே இருங்க. எனக்கு யாரையும் பார்க்க முடியாது. அங்கே நேராக ஃபோனை கொண்டு போய் வச்சுக்கோங்க. சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வச்சு, இல்லை காதில் ப்ளூடூத்து இயர்ஃபோன் ஏதாவது மாட்டி இன்ஸ்டா ரீல்ஸ் கூட பாருங்கள். சிவன் கோயிலில் உட்காந்து பாருங்கள். என்ன நடக்கும்? நிறைய நல்லது நடக்கும். மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக உண்டுமா. சின்ன சின்ன விஷயங்கள் தான். சிவ வழிபாடை பொறுத்த வரைக்கும் உழுந்து கும்பிடணும் அப்படின்றதுலாம் இல்லை. போய் உட்காருங்க போதும், நிறைய நல்லது நடக்கும்.